ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன். இன்றைக்கி உலகத்துக்கே ஆன ஒரு தாயை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதை நான் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, புண்ணியம். ஏன்னா நான் ரொம்ப நாளாக மற்ற யூடியூப்காரங்களே கேட்டுட்டு இருந்த இந்த ஒரு வீடியோ இன்றைக்கி அந்த அம்மா புண்ணியத்தில் நான் ஒரு சின்னதாக ஒரு சேனல் ஆரம்பித்து சொல்ல போகிறேன். நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, அங்காள பரமேஸ்வரி அம்மன், பூங்காவனத்தம்மா என்கின்ற அங்காள பரமேஸ்வரியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் ராமாபுரத்தில் இருக்குது. திருவள்ளூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா காக்கலூர் தாண்டி அடுத்து செவ்வாப்பேட்டைக்கும் காக்கலூருக்கும் நடுவில் இருக்க ராமாபுரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். ஆவடியிலேருந்து நீங்கள் திருவள்ளூர் 572 பஸ்ஸில் போனீங்கன்னா ராமாபுரம் இறங்கி புட்லூருக்கு உள்ளே நடந்து போகலாம். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வந்தாலும் புட்லூருக்கு வரலாம். திருவள்ளூரில் இருந்தும் சரி, ஆவடியிலேருந்தும் சரி. இப்போ நம்ம கதையை பார்ப்போம். ஒரு காலத்தில் தாண்டவராயன்ற ஒருத்தரும் பரமேஸ்வரின்ற ஒருத்தவங்களும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நடந்து வந்திருந்தாங்க. பரமேஸ்வரி கர்ப்பஸ்திரி, நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற அந்த அம்மாவால் நடக்க முடியல. ரொம்ப தூரத்துலேருந்து வந்ததுனால நடக்க முடியல. அப்போ இப்போ அம்மன் இருக்கிற இடம் பூங்காவனமாக இருந்தது. அப்போ நடக்க முடியாமல் தண்ணி தாகம் எடுக்கும்போது தான் கணவரை கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, என்னால் நடக்க முடியலன்னு சொல்லி கேட்கும்போது, தாண்டவராயன் நான் இங்கேயே படுத்துக்கோ, ஒரு நிமிஷம் உட்காரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஆற்றை கடந்து போகிறாரு. வேப்ப மரத்தடியில் உட்கார வச்சுட்டு போகிறாரு. அந்த வேப்ப மரத்தடியில் உட்காந்து ரொம்ப களைப்பாக இருந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வெள்ளம், மழை வந்துடுது. அப்போ ஆறு பெருக்கெடுத்து ஓடுது. அந்த பக்கம் போன தாண்டவராயனால் ஆற்றை கடந்து வர முடியல. அப்புறம் அலைலாம் அடித்து முடித்த உடனே அந்த வெள்ளமும் அலையுமா அடித்து போயிட்டுருக்கும்போது கடக்க பார்க்குறாரு. அதுக்குள்ளே இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, வேப்ப மரத்தடியில் படுத்திருந்த பரமேஸ்வரி உடம்பு மேலே மண் சரிஞ்சு விழுந்து எறும்பு புத்தாயிடுறாங்க. அப்படியே நிறைமாத கர்ப்பிணியாக வாயை திறந்து தாகத்தோடு மல்லாந்து படுத்த நிலையில் அம்பாள் படுத்துடுறாங்க. இதை தேடி வந்த தாண்டவராயன் என்ன அவரால் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. நம்ம மனைவி இப்படி கர்ப்பஸ்திரியாக படுத்துடுறாருன்னு கவலை தோய்ந்த முகத்தோடு நிற்கிறாரு. அப்படி தான் இன்னைக்கு புட்லூரில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஈஸ்வரன் கவலை தோய்ந்த முகத்தோடு கர்ப்பஸ்திரியாக இருக்கிற அம்மனுடைய பின்னாடி நிற்பார். தாண்டவராயன்ற பேரில் இருக்கிற சிவபெருமான். பரமேஸ்வரின்ற பேரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி பூங்காவனத்து அம்மாவாக மல்லாந்த கோலத்தில் வாயை திறந்து தண்ணி தாகத்தோடு படுத்திருக்காங்க. இந்த கோவிலோட பிரசித்தி எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, ஒரு நாள் ஒரு விவசாயி இருந்துகிட்டு இருந்தார். அந்த விவசாயி இருந்துகிட்டு இருக்கும்போது அவர் ஏர் விழுந்து போகும்போது கலப்பை எடுத்து குத்தும்போது மண்ணில் அந்த கலப்பையோட இது பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. ரத்தம் வந்தவொடனே அதை பார்த்து அதிர்ந்து போன அந்த விவசாயி என்ன ஏதுன்ட்டு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி உடம்புல சாமி இறங்கியிருக்குது. இறங்கி, நான் தான் மேல்மலையனூர்லேருந்து வந்திருக்கிற அங்காள பரமேஸ்வரி, இங்கே பூங்காவனத்து அம்மாவாக படுத்திருக்கேன், எனக்கு கோவிலை எழுப்பு, என்னை நாடி வர பக்தர்களுக்கு நான் உண்மையாக தீராத வினையை தீர்த்து வைப்பேன், நீ எனக்கு செய்ய அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி அந்த விவசாயி போய் பார்த்து அந்த கோவில் கட்டினது தான் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில். இங்கே என்ன விசேஷம்னா, குழந்தை உண்டாகாதவங்க 3 வாரம் வெள்ளிக்கிழமையில் போய், இல்லை அமாவாசையில், இல்லை ஞாயிற்றுக்கிழமையில், இல்லை செவ்வாய்க்கிழமையில் போய் அம்மா மடியில் எலுமிச்சம்பழம் வச்சு எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை நிற்கும், கண்டிப்பாக குழந்தை பிறந்திருக்கும். இது அதிசயம். அதே மாதிரி இப்போ என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா, நான் உன் கோவிலில் சீமந்தம் பண்ணிக்கிறேன், உனக்கு நான் வளையல் வாங்கி போடுறேன் அப்படின்னு எது வேண்டிக்கிட்டாலும் அதே கண்டிப்பாக நடக்கும். இன்னொன்று என்னென்னா, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற மரத்துக்கிட்ட போய் தாலி வச்சு ஐயர்கிட்டேருந்து கொடுத்து தாலியை வச்சு காட்டினா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தையே நிற்காதவங்க தொட்டியில் வாங்கி கொண்டுட்டு போயிட்டு அம்மன்கிட்ட கட்டிட்டு 3 நிமிஷம் பழுத்து அம்மா காலில் வச்சு வாங்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். வளையல் வாங்கி கொடுத்தாலும் வளைகாப்பு நடக்கும். அந்த இடத்துல நிறைய பேர் வளைகாப்பு பண்ணுறதையும் நம்ம பார்க்க முடியுது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்ட்டு இருந்தால், மல்லாந்த கோலத்தில் இருக்கிற உள்ளே இருக்க அம்மா சீமந்த கோலத்தில் படுத்திருப்பாங்க. தலையில் ஜடை வச்சுருப்பாங்க, கை நிறைய வளையல் போட்டு வச்சுருப்பாங்க. வாய் மல்லாந்து வாய் பொழந்து படுத்திருக்கோம். ஏன்னா வலி, வேதனை. நம்ம எப்படி ஒரு உயிர் வலி எடுத்து குழந்தை பிறக்க தான் எவ்வளோ ஒரு வேதனை அனுபவிப்போமோ, அந்த வேதனையை அந்த அம்மாவுடைய முகத்தில் நம்ம பார்க்கலாம். உலகத்துக்கே தாயாக இருக்கிறவளே அப்படி படுத்திருக்கிறான்னும் போது நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு உள்ளே போய் மூலஸ்தானத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு தோணும். ஆனாலும் செய்வாங்க. மஞ்சள் குங்குமம் ரொம்ப சிறப்பு, வேப்பலையோடைய எலுமிச்சம்பழம் மாலை அங்கே சிறப்பு. இன்னொன்று என்னென்னா, சில குறிப்புகளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வயிறு வலியில் கஷ்டத்தில் படுத்திருக்கிற அந்த அம்மா என்றைக்குமே நம்மளை கவலைப்பட விட மாட்டாள். இது என்னுடைய சொந்த அனுபவத்தில் என்னென்னா, நானே என்னுடைய குழந்தை எங்கள் அம்மா ஒரு தடவை போயிருக்கும்போது சில குடும்ப கஷ்டத்தில் இருந்தோம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, வீட்டில் நிறைய தாங்க முடியாத கஷ்டம், சொந்தக்காரங்களுடைய ஒரு மதிப்பில்லாதன்மை,
பண கஷ்டம், மனசு கஷ்டம், நம்ம வாழ்க்கைங்கள்லாம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னுட்டுன்ற ஒரு கஷ்டம், ஒரு ஆம்பளை இருந்து குடும்பம் நடத்தியிருந்தா எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கும்ன்ற எல்லாமே மனசில் சுற்றிட்டு இருந்தது. எங்கள் அப்பா நின்றுட்டு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு வந்திருக்குமான்னு எவ்வளோ கஷ்டம். அப்படி இருக்கும்போது அங்கே பயங்கரமாக கூட்டம் வந்தது. அது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இல்லை வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். அப்போ என்ன ஆச்சுன்னா இறங்கி கூட நடக்க முடியல, அந்தளவுக்கு கூட்டம் நிற்கிது. சரின்ட்டு என்ன சொன்னோம், உள்ளே போய் சாமியும் பார்க்க முடியாது, வண்டியை நேராக கொண்டு போயிட்டு கொஞ்சம் கடைகள்லாம் இருக்கும் அந்த சைடு அப்படி டர்னு மாதிரி திருப்பிட்டு வந்து கோபுரத்தாண்டு நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லிப்பரை வந்து அந்த வண்டிக்கிட்டே கழட்டி விட்டுட்டு கோபுரத்தை பார்த்து என்ன சொன்னோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படிம்மா உன்னால் சும்மா இருக்க முடியுது, இவ்வளோ அநியாயத்தையும் நீ பார்த்துட்ருக்கே, உனக்கு காது கேட்குதான்னு தான் சொன்னோம். வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னு உள்ளே இருந்து ஒரு குரல், யாருக்கோ ஒருத்தருக்கு சாமி வந்துருச்சு போடுது. இந்த குரல் இப்போது இதை ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், சொல்லி முடித்த உடனே இந்த குரல் வந்ததுன்னா என்ன நினைக்கிறது? அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவள் எங்கே இருந்துட்டு இருந்திருந்தாலும் நம்மளுடைய குரல் அவளுக்கு கேட்டிருக்கு. அந்த கோபமாகப்பட்டது, நான் இருக்கிறேன், நீ ஏன்டி பயப்படுற, உன்னை பெற்றவன் நான் இருக்கிறேன் அப்படின்றதோடைய அந்த வெளிப்பாடு நல்லா நாங்கள் உணர்ந்தோம். மனசை தேத்திக்கிட்டு வந்துட்டோம். என்ன ஒன்று நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறது, எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறேன், எங்கள் அம்மா நான் என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை தேற்றுவாங்க. இருந்தாலும் அவங்க மனசில் லட்சத்தேட்டு போட்டுட்ருக்கோம். என் மனசில் இருக்கிறது நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, சாதாரண மனுஷங்க நம்மளுக்கே வந்து ஒரு கோபம், ஒரு விஷயம் அநியாயம் நடக்குது, நம்மளுக்கு எதிர்ப்பாக ஒருத்தர் பண்ணுறாங்க, நம்மளால் தட்டி கேட்க முடியல, ஏன் எங்களை இப்படி பண்ணுறீங்கன்னு நம்மளால் தட்டி கேட்க முடியல அப்படின்ட்டு இருந்திருக்கும்போது, ஆனால் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு கோபம், இதை தடுக்கணும், இதை அழிக்கணும், இந்த அநியாயத்தை அழிக்கணும், இப்போவே இந்த அட்டுழியத்தை திருத்தணும்னு தோணுது. ஏன்னா நம்ம உடம்புல ஒரு ரத்தம் எதிர்க்க இருக்காளே, இந்த வேப்பிலக்காரியோட ரத்தம் தான். அப்போ இவ பெற்ற பிள்ளைங்களா இருக்கிற நம்மளுக்கே அவள் ரத்தம் உடம்புல ஓடி இவ்வளோ கோபம் வருது ஒரு அநியாயத்தை பார்த்தனா, அப்போ பெற்றவளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவளுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். அவள் ரத்தத்தில் உருவான இத்தனை கோடான கோடி பெண்கள் ஆண்கள் அவள் ரத்தத்தில் இருக்கிறவங்க தான், அவளுக்கு பிறந்தவங்க தான். அவங்களுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கோபம் வருது ஒரு அநியாயத்தையும் ஒரு கஷ்டத்தையும் பார்க்கும்போதுனா, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சரிக்கு சரி பாதி ஈஸ்வரங்கிட்ட வாங்கிட்டு இடப்பவரம் நின்றுட்டு இருந்துட்டுருக்கிற அந்த பார்வதிக்கு சும்மாவாக இருக்கும்? அந்த அங்காள பரமேஸ்வரி நம்மளை அப்படியா கை விட்டுருவா? அதனால் மனம் தளராதிங்க, தைரியமாக முடிவெடுங்க. ஒரு குழந்தை இல்லையா, வயிற்றில் நிற்க மாட்டேன்டா, போங்க வளையலை வாங்கி போடுங்க. ஜடை முடிதா, அது டோஃபா ஜடை, அதெல்லாம் உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய வசதியை பொறுத்து. உங்ககிட்ட வந்து ஒரு டசன் வளையல் வாங்கி போட்டுக்கிறதுக்கு என் வயிற்றில் ஒரு பிள்ளைய கொடுமான்னு கேளுங்க. அதிகாரமாக கொடுக்காம போயிட மாட்டா. என் கழுத்தில் ஒரு தாலி இல்லை அப்படின்னு கேளுங்க, கட்ட வைப்பா. எனக்கு கட்டுறதுக்கு ஒரு பொண்டாட்டி இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு சொல்லுங்க, கட்டாயம் உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடச்சி நடக்கும். அதே மாதிரி விட்டு போயிட்டானா, புருஷன் விட்டு போயிட்டானா சொல்லுங்கள், நான் நியாயமாக நடந்துகிட்ருக்கிறேன், அவன் ரத்தத்தை தான் வயிற்றில் சுமந்து பெற்று வச்சுருக்கிறேன், எங்களை கவனிக்காமல் இப்படி அவள் பின்னாடியே ஓடி இருக்கிறான், எனக்குன்னு ஆறுதல் யார் இருக்கா? எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் கூட அங்கே 2 பேர் இருந்து பொருளி பேசுவாங்க. உலகத்துக்கே அம்மா நீ தானம்மா, அவன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நீ இப்போ சொல்லு பதிலன்னு சொல்லுங்கள். அவன் இட்டுன்னு வந்து சேர்த்து வைப்பான். அவனை திருத்தி தலையில் 4 தட்டு தட்டி உங்களுக்கே உண்டான ஸ்ரீராமர் மாதிரி செய்வான். ஏன் செய்ய மாட்டான்? மண்ணாந்து வாயை திறந்து தண்ணி, ஒரு புடி தண்ணி தாகம், ஒரு டம்ளர் தண்ணிக்கு இல்லாமல் படுத்திருக்காளே, அவளுக்கு தெரியாதா தொண்டை வறண்டு போனால் இருக்கிற கஷ்டம் என்னன்னு? வயிறு கொண்ட புள்ளதாசியாக இருக்கிறவன் நம்ம வயிற்றில் அடிக்க மாட்டான். அந்த நம்பிக்கையில் போங்க. இன்னொன்று என்ன சொல்லிடுறேன்னா, இதை வந்து எனக்கு, ஏன்னா அவள் பேர் தானே நான் வச்சுருக்கிறேன் நந்தினி நீட்டுன்னு, அவளுடைய வரத்தில் தான் என்னை பெற்றிருக்கேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. திருவேற்காட்டு மூலஸ்தானத்துக்கு முன்னாடி தான் உன்னை குழந்தையா இருக்கும்போது கொண்டு போய் போட்டு வேண்டிட்டு வந்தோம், அவள் பேரை தான் நான் உனக்கு இப்போ வச்சேன், அந்த பௌர்ணமியில் தான் நீ பிறந்த, அவள் செவ்வாய்க்கிழமையில் தான் நீ பிறந்த, அவள் வம்சத்தில் தான் நீ பிறந்த. அதனால் எனக்கு கோபம் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, இவ்வளோ கோபம் உலகத்துக்கு ஆகாதுமா, இவ்வளோ வாய் ஆகாதுமான்னு. வாய் கிடையாது, அநியாயம் நடக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கோபமாகப்பட்டது வெளியே வந்து தான் அவன் அப்பவும் வந்து புத்தர் மாதிரி குனிஞ்சிட்டு போக முடியல. ஏன்னா இருக்கிற ரத்தம் எதிர்க்க இருக்கிறது ஓடுது, என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வழி நேராக இருக்குதுன்னு நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. சிங்கத்து மேலே உட்காந்துருக்கு, அந்த சிங்கம் சத்தியமாக சொல்கிறேன், கவலையே வேணாம். அம்மாவை நம்பி போய் பாருங்கள், கண்டிப்பாக செய்வாள். இன்னொன்று, அந்த மூட நம்பிக்கையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அங்கே இருக்கிறவங்க என்னென்னா அதை பற்றி தப்பாக அவங்க நினச்சிக்கிட்டா கூட நான் சொல்கிறேன், பழப்புக்கு பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உள்ள தெய்வம் உட்காந்துருக்குதுன்னும் போது அவளை மிஞ்சியாக திருஷ்டி கழிக்கிறது, எலுமிச்சம் பழம் சுற்றுறது, அதை போடுறதெல்லாம் ஒன்று. அந்த எந்த மூட நம்பிக்கையும் நீங்கள் கையில் எடுத்துக்காதீங்க. உங்களுடைய வேண்டுதல் என்ன, 3 எலுமிச்சம் பழம் வாங்கி நேராக உள்ளே போங்க, அம்மா மடியில் வைக்க சொல்லுங்கள், வச்சு கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து சாப்பிடுங்க. வாசலில் ஒன்று கட்டுங்க, வீட்டுக்குள்ளே ஒரு பூஜை அறையில் வைங்க, போதுமானது.
கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நம்புங்க. திருவள்ளூர் மாவட்டம் ராமாபுரத்தில் இருக்குது அம்மா கோவில். புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வந்தாலும் புட்லூருன்னு கேட்டு இறங்கி வாங்க. அமாவாசைக்கு போய் ராவு தங்குறதா இருந்தாலும் தங்குங்க, இல்லை அமாவாசைக்கு போய் லைன் நின்று அந்த அம்மாவை பார்த்துட்டு வாங்க. வாஸ்படியை நோக்கி கால் நீட்டி தலைப்புறமாக சிவலிங்கமும் மூலஸ்தான அங்காள பரமேஸ்வரியோடைய சிலையோடு இருப்பாங்க. அவர் எப்படி அந்த அம்மாவை இப்படி படுத்துட்டாங்களேன்னு கவலையோடு இருக்காரோ அந்த மாதிரி அந்த இடத்துல பதிச்சிருக்காங்க. தாராளமாக போய் பார்த்து கும்பிடுங்க. நம்மளுடைய நம்பிக்கையை அவள் கெடுக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு பிறந்தவங்க நம்ம, அவள் ரத்தம் தான் நம்ம உடம்புல ஓடுது. கற்பூரத்தோடைய சத்தியமாக சொல்கிறேன், நம்பி செய்யுங்க. இந்த மஞ்சள் குங்குமம் இந்த தண்ணி சத்தியமாக சொல்கிறேன், அம்மா கைவிட மாட்டா. அதனால் எந்த கவலையும் வேணாம். நிறைய பேருக்கு போயிட்டு வந்து குழந்தை பிறந்திருக்குது, எல்லாமே நடந்திருக்குது. இன்னும் கேட்டால் இங்கே இருக்கிற கெட்டதுங்க இந்த இடத்துல நிறைய கெட்டவங்க எங்களுக்கு தெருவில் எங்கள் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க ஏதோ மந்திரமாயம் பண்ணி எங்களுக்கு விட்டாங்களா என்னன்னு தெரியல. குழந்தை கையில் காலில் தங்காமல் அழுவா பார்த்துக்கோங்க ராத்திரியில். ஏன்டா இப்படி அழுதுகன்னு இருக்கிறா, என்ன பண்ணுறதுன்ட்டு நானும் முனேஸ்வரன் விபூதி வைப்பேன், அது வைப்பேன், முருகர் டாலர் எடுத்து எதுக்கும் அடங்கலை. ஒரு நாள் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவை கூட்டிட்டு, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முதுகு வலி, கோவில் சுற்ற முடியல, நீ வெளியே உட்காந்துக்கிறேன். என் குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சேன். உள்ளே வான்னு கூப்பிட்டு உள்ளே நடக்க விட மாட்டேந்துங்க. அவள் பார்க்க மாட்டேன்றா அந்த அம்மாவை. ஒரே வார்த்தை தான் சொன்னேன், பாட்டி படுத்திருக்கிறாங்க பாரு, அம்மா உன் பேத்தி வந்திருக்கிறா, என்னம்மா கவனிக்க மாட்டியான்னு சொன்னேன். ஒரு சுற்றி தான் கூட்டிகிட்டு வந்தேன், அவ்வளோதாங்க. அதோட அந்த எது பண்ணி அந்த குழந்தை மேலே விட்டு வச்சுருந்தாளுங்களே எல்லாமே அடங்கிடுச்சு. தெய்வத்துக்கு தெரியாது ஒன்றும் இல்லைங்க. நம்ம எந்த கெடுதலும் யாருக்கும் பண்ணலை. நம்ம மனசார வேண்டிக்கின்னு அந்த பொம்பளைக்கிட்ட போய் நிற்க போகிறோம். அது யார், நம்மளை பெற்றவ தானே, அப்படி விட்டுருவாளா? அதனால் நிறமாத கர்ப்பிணியாக வாயை திறந்த கோலத்தில் இருக்கிற அம்மாவை போய் பாருங்கள். உங்களுக்கு என்னவா கேட்டுட்டு போகிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி. என் கிருஷ்ணனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். என் வீடியோ பார்க்குறதுக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி. இந்த ஏழ்மை நிலைமையிலையும் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நின்றுட்டுருக்க நீங்கள் எல்லாருமே என்னுடைய கிருஷ்ணனுடைய ரூபமாக தான் பார்க்குறேன். நாளைக்கு நான் நல்ல நிலைமையில் இந்த யூடியூப்லேருந்து ஒரு பணம் அதை ஒரு வீடியோவாக போட்டு நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுவேன். அந்த தாய் சத்தியமாக எங்கள் குடும்பத்தை உயர்த்தின இத்தனை பேர் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லுவேன். இந்த ஒன்றும் இல்லாத பொண்ணை தூக்கி விட்ட எல்லா நல்ல உதவி உள்ளத்துங்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு கண்ணில் தண்ணி கலங்குது. நன்றி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நான் ரொம்ப லேட்டாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள், இல்லை ஞாயிற்றுக்கிழமைனாலும் பாருங்கள். அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அங்காள பரமேஸ்வரி பூங்காவனத்தம்மா நம்மளை காப்பாற்றுவாள். நன்றி, வணக்கம்.